அப்படியே ஒண்ணுங்கடா. அதான் ஹாய் காய்ஸ் அப்படி ஒரு ராகவ் விலாக்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பித்தாரு அப்படி. வெல்கம் டு ராகவ் விலாக்ஸ். ஏ கை வரலதா இப்படிதானே. வெல்கம் டு ராகவ் விலாக்ஸ். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா கூட்டுப்பட்டி அருவி நோக்கி போயிட்டு இருக்கோம். 15 minutes later. என்கிட்ட தெரியுதா இல்லைன்னு தெரியலண்ணா. ஏய் நீங்கள் செல்ஃபியில் வச்சுருக்கீங்கடா. திருப்புங்கடா கேமரா வாங்கிட்டு. இங்கே பாரு முடிய பாரு பரதேசி மாதிரி இருக்கீங்க. அங்கே திருப்புடா டேய். இருப்புறோம் இப்படித்தானே வேணும். அட திரும்ப உங்கள் மூஞ்சி காமிச்சிட்டு இருக்கீங்கடா. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அங்கிட்டு வைங்கடா கேமரா அங்கிட்டு இருக்குடா. ஓ அப்படியோ தெரியுதா குட்டுப்பட்டி. ஜூம் பண்ணலாம் வேணாம். ஜூம் பண்ண முடியாதுடா. ஏன் இல்லையா ஜூம் பண்ண முடியாதுடா. விடு என்ன ப்ரோ எதுக்கு வச்சுருக்காங்க? ஏய் அதில் ஜூம் பண்ணால் அது விளங்காதுடா. அது நம்ம இதில் அதையும் போட்டுருப்பாரு இல்லையா. குட்டுப்பட்டி 1 கிலோமீட்டர். குட்டுப்பட்டி 1 கிலோமீட்டர் பைபாஸ்லேயே வந்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடு அது ஒன்றும் தெரியல. ஒரு சர்வீஸ் ரோடு தெரியலையா? தெரியும் சர்வீஸ் ரோடு தெரியும். அது அப்படியே போனீங்கன்னா குட்டுப்பட்டி வந்துடும். அங்கே போயிட்டு குட்டுப்பட்டிக்கு போயிட்டு ஊருக்காரங்க ஏதாச்சும் கேளுங்க குட்டுப்பட்டி அருவி எங்கிட்டு இருக்குன்னு. அவங்க வழி காட்டுவாங்க. சந்தையில் போனோம். நீ வாங்க வருதான் சரி போயிட்டு வாங்க. தெரியாத ஆள்லாம் கூப்பிட்டாங்க. இப்போ வேற தெரிஞ்சாலு இந்த ஐயா நான் கேட்பேன். ஐயா ஐயா அந்த குட்டுப்பட்டி அருவி 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 அருவியில் போனோம். நடுவ கோயிலில் போனோம். சொன்னீங்கல்ல ரொம்ப நன்றி ஐயா. ப்ரோ அதே அந்த மதுரோட இருக்குன்னு நீ எங்கடா நீ ஒரு சந்தேகத்தில் ஆனது ரொம்ப நாளாக சந்தேகத்தில் கோயிலுக்கு 2 கோயிலுக்கு நடுவில் ஒரு பாதை போகுது. அந்த பாதையிலே போனால் அருவிக்கு போயிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அருவிக்கு போக முடியாது. இவ்வளோ அடியாக நடந்து போக முடியாது. பாப்பா பாப்பா எப்படி போயிடா உண்மையிலே வந்து விளையாடு. டேய் வந்ததுலடா நான் எதுக்குடா இங்கே வந்திருக்கேன். நான் என்னக்கடா வந்தேன். நான் கொடைக்கானலில் சொல்லு நான் பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்லு. திருமலை சொல்லு திருமலைன்னு சொல்லி. நான் இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா யாரா நீ? குட்டுப்பட்டு தான் நான் குட்டுப்பட்டு தான் நீ. சரி சரி போயிட்டாரு. எவ்வளோலாம் அட்வென்ச்சர் பைக்காக இருந்தால் என்ன பண்ணுறது ப்ரோ? அட்வென்ச்சர் பைக்னா தரமாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். உண்மையிலே ஏன்னா உனக்குள்ள ஒரு கேமராமேன் தரமாக இருக்குடா. கேமராமேன் ஆகக்கூடிய ஒரு 10 பொருத்தமே ஒன்று இருக்கு. என்ன இது முடி விடக்கூடாதா சந்தேகத்தை நெருப்படியில். இங்கிட்டு போகிறதா இங்கிட்டு போகிறதா ஒரு காசு எடுங்க ஹெட்டடையில் போடுவோம். இங்கிட்டு போகிறதா இங்கிட்டு போகிறதா இல்லையா? இருங்க நான் என்கிட்ட இருக்கு என்ன பூவத்தில் போட்டு பார்த்துட்டு இங்கிட்டு போகிறதா இங்கிட்டு போகிறதா முடிவு இருக்கும். இதே மாமரம் தானே கேளுங்கடா. மறுபடியும் இப்போ எங்கள் எட்டு விழுந்தா எங்கிட்ட கீழே இருந்தால் எடுக்கக்கூடாது. நாம் ஜூம் பண்ணி வந்து காமிட்டேன். எட்டு சரி எங்கிட்டு போகணுமா? ஆமாம் இங்கிட்டு தான் போகணும். வாங்க இங்கிட்டு தான் போகணுமா? 10 ரூபா போட்டு போகிறாப்படா. 10 ரூபாய்க்கு கொடுங்க. 10 ரூபா ஹலோ இல்லை மாமரத்தில் போனால் கண்டுபிடிச்சிருங்க. டேய் கரண்ட் என்னடா வழி? பார்த்துக்கலாம் அண்ணா இந்த அருவிக்கு இங்கிட்டு தான் போகணுமா? ரொம்ப நன்றிங்க. மெதுவாக வந்து போங்க. எச்சரிக்கை போட காமி பாதுகாப்பு பலகை. ஆமாம் அந்த மாதிரி பார்த்துக்குங்க. கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருந்தால் புரட்டாதே. நம்ம கரெக்டாக தான் இருப்போம். நம்மளுக்கு எப்படி புரட்டா வரும் இப்போ? ஆடா எங்கடா அவங்க ஃபேமிலியை காமிடா. ஓடுறாங்கடா அவங்க ஓடுறாங்கடா.
தெரியுதா நான் தெரியல. தெரியும் 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 அதான் கூப்பிடுவோம். இல்லடா இவங்க குடும்பமா இருக்காங்களோ. இதோ இருந்த இங்கே தனியாக வருது தெரியும். தனியாக அது வந்து நம்ம தண்ணி போகுது தண்ணி போகுது தண்ணி போகுது. பாரு இந்த தண்ணி அவ்வளோ சுவையா இருக்கு. தேன் மாதிரி இருக்கான். என்ன மாதிரி இருக்கு நல்லா இருக்கு தண்ணி. அது எப்படி இருக்கு ஒரு சுவை சொல்லு. தண்ணி டேஸ்ட்ல இருக்கு. தண்ணீருக்கு சுவையே கிடையாது. இந்த மரம்ல எத்தனை வருஷத்து மரமா இருக்கும்? மறை மரம் தாண்டா வாடா. நீ பிழை கண்டுபிடிக்க கூடாது. எத்தனை வருஷம் மரம்? மரத்தை போய் தட்டி பார்த்தா தெரிஞ்சிடும். தட்டி அம்மா ஏற முடியல. வயசான காலத்துல பள்ளம் மேட்ல ஏறி விடுறீங்க. வயசான காலம் வரேன் போ. யாரோ வண்டியில சவுண்ட் கேக்குது. வண்டியை குடி. நம்ம வண்டி டிராபிக் ஆக்கிட்டு இருக்கோம்டா. வா கேமராமேன் வந்து ஏறுங்க. இல்ல 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 போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணக்கூடாது. வாங்க கேமராமேன். A few moments later. என்னடா கேள்வி இது? எப்போ டிரைவர் ஆனாது? அதுக்கு என்ன சொல்ற? எனக்கு சாய்ச்சி கொடுக்குறியா? எப்படி பவரா ஏறுது வர வண்டி? சும்மாவா ரேஸ் பண்ற? வா இது என்னடா இத்தனை ரிவர் கிராசிங் போயிட்டு இருக்குது? பெரிய மழை தண்ணி வந்துச்சுன்னா அதெல்லாம் கிராஸ் பண்ண முடியாதுப்பா. இது எங்கிட்ட ஏன்னா ஏற முடியாதா? உங்கள்கிட்ட நினைக்கிறேன் கதை. வேணாம் ப்ரோ நிப்பாட்டிடுவோம் ஓரமா. வேணா வேணா தூக்கிதான் எரிஞ்சிடாது வாட்டில. வா 3 பேர் ஒரு ஆள்னா கூட போகும். இடம் எப்படி இடம்? என்னடா ஏதோ அறந்து அமேசான் காடு இருக்கிற மாதிரி குட்டியாண்டி. இடம் எப்படி கரடியாடா இருக்குது. நீ என்ன எப்படி பேசுற? என்ன மெல்ல போங்க முன்னாடி போங்க. நான் ஏத்தி வரேன். யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சு காட்டுறது. முன்னாடி போ. இவர் மட்டும் நீங்க திருப்பி மேல தெரியுது. இவர் மட்டும் வண்டியில ஆடுறோமா நம்ம நடந்து மேல ஓடுமா? இது என்ன நியாயம்? என்ன நியாயமா பேசுறாப்புல எனக்கு தெரிய மாட்டேங்குது. பட்டாம்பூச்சி அப்படி நான் பக்கத்துல போறீங்க பட்டாம்பூச்சி. அட போங்கடா பெட்ரோல் இல்லடா போங்கடா. பட்டாம்பூச்சிக்கு உள்ள இருந்துட்டு இருக்காங்க வீடியோல போடணும் இல்ல. போறேன் சத்தியமா நான் பாப்பினா இல்லாட்டி ரிப்போர்ட் அடிச்சு விட்டுறீங்க. அமுக